Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா VinFast VF6 எலக்ட்ரிக் கூப்பே எஸ்யூவி கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ரீசெண்டா வியட்நாமீஸ் EV மேக்கரான VinFast அவங்களோட VF6 எலக்ட்ரிக் கூப்பே எஸ்யூவியை இந்தியால லான்ச் பண்ணியிருந்தாங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 6 அன்னைக்கு, அதாவது இந்த வருஷம் 2025 செப்டம்பர் 6 அன்னைக்கு இந்தியால VinFast பாத்தீங்கன்னா VF6 எலக்ட்ரிக் கூப்பே எஸ்யூவியை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 16.49 லேக்ல இருந்து உங்களுக்கு 18.29 லேக் எக்ஸ்ஷோர் பிரைசஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா VinFast அவங்களோட VF6 கார் மாடல லோக்கலா இந்தியாவில மட்டும்தான் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட புதுசா கட்டி இருக்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பிளான்ட்ல தான் அவங்க வந்து இந்த VF6 கார் மாடலை மேனுஃபேக்சர் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஒரு அஃபோர்டபுளான ரேட்ல எங்களால இந்த எஸ்யூவி கூப்பேவை, அதாவது எலக்ட்ரிக் எஸ்யூவி கூப்பேவை வந்து லான்ச் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த VF6 பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி எலக்ட்ரிக் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி எலக்ட்ரிக் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த VinFast VF6 கார் மாடலோட ஃபீச்சர்ஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த VF6 எலக்ட்ரிக் கூப்பே எஸ்யூவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. எர்த் வேரியன்ட், விண்ட் வேரியன்ட், அப்புறம் விண்ட் இன்ஃபினிட்டி வேரியன்ட், 3 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. VinFast அவங்களோட VF6 கார் மாடல்ல 59.6 கிலோவாட்ல பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபீச்சரும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த காரை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 10 to 70% சார்ஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகிடும்னு VinFast தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 468 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து ஒரு சிங்கிள் சார்ஜ்ல கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட வீல் பேஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2730 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா காட்சியுமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி எப்பயுமே எல்லா கார்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து உங்களுக்கு எல்லா கார்லையும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு சேஃப்டி. அந்த விதத்தில் VF6ல பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 190 மில்லிமீட்டர் வந்து VinFast கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கைஸ், இப்போ இந்த VF6 எலக்ட்ரிக் கூப்பே எஸ்யூவில உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் வந்து எவ்வளவு கொடுக்குதுன்னு சொல்லிடலாம். அதாவது வேரியன்ட் வைஸா உங்களுக்கு என்னென்ன பவர் என்னென்ன டார்க் கிடைக்குதுன்னு சொல்லிடுறேன். எர்த் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா, அதாவது என்ட்ரி லெவல் வேரியன்டான எர்த் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா 176.75 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா இந்த வேரியன்ட் உங்களுக்கு 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எர்த் வேரியன்ட்ல உங்களுக்கு மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ட் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 203.94 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 310 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ட் வேரியன்ட் உங்களுக்கு 0 to 100 km/h 8.9 செகண்ட்ஸ்ல ரீச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டாப் வேரியன்டான விண்ட் இன்ஃபினிட்டி வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனராமிக் ஃபிக்ஸ்டு கிளாஸ் ரூஃப் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓகேப்பா, வேற என்னெல்லாம் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு வேற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மோட்டார் வந்து இந்த VinFast VF6ல கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா வேரியன்ட்லயும் இல்ல, குறிப்பிட்ட வேரியன்ட்ல உங்களுக்கு கிடைக்குது. பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 423 லிட்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடாஸ் லெவல் 2 டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. 8 இன்ச்ல அலாய் வீல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மிஷின் ஃபினிஷ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 12.9 இன்ச்ல உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு பேட்டரி வாரண்டி பாத்தீங்கன்னா VinFast இந்த VF6க்கு 7 இயர்ஸ் ஒரு 2 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு உங்களுக்கு பேட்டரி வாரண்டி வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ சார்ஜிங்குமே பாத்தீங்கன்னா நீங்க ஜூலை 2028 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ சார்ஜிங் வந்து நாங்க கொடுக்குறோம்னு VinFast சொல்லியிருக்காங்க. அது எங்க உங்களுக்கு அந்த ஃப்ரீ சார்ஜிங் கிடைக்கும்னு நான் டீடைலா சொல்றேன், வீடியோ கண்டினியூவா பாருங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க, ஹெட் அப் டிஸ்பிளே கிடைக்குது, டுவெல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம VinFastல அவங்களோட சிக்னேச்சரான வி ஷேப்டு கிரில் பாத்தீங்கன்னா DRLஸோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கன்வென்ஷனல் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. குரோம் எம்பிளிஷ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு 8 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு USB Type C போர்ட்ல கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹெட் அப் டிஸ்பிளேவுமே பாத்தீங்கன்னா இந்த VF6ல VinFast வந்து கலர்டு ஹெட் அப் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு 8-way எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. லெவல் 2 அடாஸ் கூட உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங்கும் கொடுத்துருக்காங்க. ஏர்பேக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாவே கொடுக்குறாங்க. வேற என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் வீடியோ
வீடியோ போக சொல்றேன், வீடியோ கண்டினியூவா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த VF6ல வின்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 19,000 பின்கோட்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த 24/7 ரோட் அசிஸ்டன்ட் வந்து அவைலபிளா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, வின்ஃபாஸ்ட் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீ சார்ஜிங் வந்து ப்ரொவைட் பண்றாங்க 2000, அதாவது ஜூலை 2028 வரைக்கும். அது எங்க அப்படின்னா வின்ஃபாஸ்டோட வி கிரீன் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்ல தான் இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த VF6 கார் மாடலோட டைமென்ஷன்ஸ் நம்ம பார்த்தலாம். இந்த காரோட லென்த் பாத்தீங்கன்னா 4241 மில்லிமீட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வித் பாத்தீங்கன்னா 1834 மில்லிமீட்டர் உங்களுக்கு கிடைக்குது. ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 2730 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த VF6ல வின்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபின் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர் கிடைக்குது. வேகன் லெதர் அப்போல்ஸ்ட் வந்து VF6ல உங்களுக்கு வின்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. கனெக்டட் கார் டெக், இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த VF6ல வின்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. லெவல் 2 அடாஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பார்க் அசிஸ்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 360 டிகிரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த VF6 எலக்ட்ரிக் எஸ்யூவி கூப்பேல பாத்தீங்க அப்படின்னா 59.6 கிலோவாட்ல பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் மவுண்டட் எலக்ட்ரிக் மோட்டார்ல வைட் அப் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ட்ரி லெவல் ட்ரிம்மான எர்த் ட்ரிம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 177 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் வந்து 250 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கிடைக்குது. டாப் ஸ்பெக் வேரியண்டான வின் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 204 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டார்க் பாத்தீங்கன்னா 310 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த வேரியன்ட் 0 to 100 km/h பாத்தீங்கன்னா 8.9 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காரோட இந்த VF6 எலக்ட்ரிக் எஸ்யூவி கூப்பையோட சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுல 3.3 கிலோவாட் 7.2 கிலோவாட் ஏசி சார்ஜஸ் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம DC ஃபாஸ்ட் சார்ஜரும் இந்த VF6 கார் மாடல் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் VF6க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வின்ஃபாஸ்ட் 7 இயர்ஸ் அப்படின்னா 1.6 கிலோவாட் கிலோமீட்டர் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. பேட்டரி பேக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் அப்படி இல்லைன்னா 2 lakh கிலோமீட்டர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. கைஸ், இந்த VF6 கார் மாடலோட பிரைசிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆன் ரோட் பிரைசிங் வந்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா உங்க வீட்டுக்கு நியர்பைல இருக்க வின்ஃபாஸ்ட் ஷோரூம் விசிட் பண்ணி டீடைல்ஸ் வந்து கேதர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் பை ஃப்ரம் கமெண்ட்.